2024 to 2025 தமிழ்நாட்டில் மட்டும் 4412 MSME பிஸ்னஸஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. MSME அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலாக இங்கே ஒரு பிஸ்னஸை அவங்களோட ரெவன்யூவை வச்சும் அவங்கள எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சும் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. மைக்ரோ பிஸ்னஸஸ், ஸ்மால் பிஸ்னஸஸ், மீடியம் பிஸ்னஸஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. என்னோட கம்பெனியை கூட நான் MSMEல தான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் வந்து என்னோட MSME சர்டிஃபிகேட். இதில் ப்ரைவசி டீடைல்ஸ்க்காக ஒரு சில விஷயத்தை எடிட்டில் பிளர் பண்ணிடுவாங்க. பட் யா, இந்த 4412 அப்படின்னு நான் சொல்ற நம்பர் நான் ஜஸ்ட் சும்மா சொல்லல. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ராஜ்யசபால கொடுத்த அஃபிஷியல் ரிப்ளை. இந்தியாவில் ஹையஸ்ட் பிஸ்னஸ் க்ளோஷர் ரேட்ல 2வது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு, மொதல் இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா. இங்க எந்த ஸ்டேட் பெருசு, எந்த ஸ்டேட்ல வந்து பிசினஸ் க்ளோஷர் நிறைய இருக்கு, எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட வரல. ஏன் 10ல் 2 பிசினஸஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே க்ளோஸ் ஆகுது? ஏன் 10ல் 5 பிஸ்னஸஸ் 5 வருஷத்துலேயே க்ளோஸ் ஆகுது? இதுக்கு நம்ம ரீசன் தேட போனால் ஒருத்தரும் 1008 காரணம் சொல்லுவாங்க. பட் ரொம்ப ஃபண்டமெண்டலி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு பிஸ்னஸஸும் விற்கிற பொருளை வாங்க வேண்டியவங்க வாங்கலை, அவ்வளோதான். நீங்கள் ஒரு பொருளை விற்க ட்ரை பண்ணுறீங்க, 100 பேர் வந்து இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதில் 10 பேர் மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு போகிறாங்க, மீதி 90 பேர் வாங்காமையே போகிறாங்க. இப்படியே பிஸ்னஸ் ரொம்ப நாள் ப்ராஃபிட் இல்லாமல் போச்சு அப்படின்னா அட் சம் பாயிண்ட் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். என்னோட 3 years ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஏன் மக்கள் ஒரு பொருளை வாங்க மாட்டுறாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் எப்படி அவங்கள வாங்க வைக்கிறது அப்படின்றதையும் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயத்த என்னோட பிஸ்னஸில் அப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட பிஸ்னஸில் அப்ளை பண்ணி அண்ட் அவங்களோட பிஸ்னஸ் 160% வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கும் நான் பர்சனலாக ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண அதே மெத்தடை இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி காப்பி பண்ணிக்கலாம் உங்களோட பிஸ்னஸ்க்கு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று செல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு சர்வீஸோ இல்லை ப்ராடக்ட்டோ ஏதோ ஒன்று விற்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்குது, அதை நீங்கள் விற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயத்தை ப்ராக்டிக்கலாக உங்களால் உங்களோட பிஸ்னஸில் டே 1லேருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இல்லை நான் இனிமேல் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப என்னென்ன தப்பெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் கொடைக்கானலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்போ அங்கே எங்கள் அப்பா பண்ணுற விஷயத்தை பார்த்து பயங்கரமாக எம்பரஸ் ஆகிட்டேன். ஆனால் அந்த ஒரு மொமெண்ட் தான் என்னோட லைஃப்பில் ஒரு பிக்கஸ்ட் லெசனை சொல்லி கொடுத்துச்சு. அது என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா அங்கே ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடைக்கு நாங்களும் போகிறோம். அங்கே என்னோட அப்பா வந்து இந்த ஒரு சாக்லேட்டை வந்து எனக்கு சாம்பிள் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கடைக்காரரும் சாம்பிள் எடுத்து கொடுத்தாரு, சிரிச்சுக்கிட்டே எடுத்து கொடுத்தாரு. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு திரும்ப இந்த சாக்லேட்டை சாம்பிள் தரீங்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு சாக்லேட்டை சாம்பிள் கேட்டார். அந்த கடைக்காரர் திரும்பவும் சிரிச்சுக்கிட்டே அந்த சாக்லேட் சாம்பிள் எடுத்து கொடுத்தாரு. திரும்பவும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சாக்லேட் சாம்பிள் கேட்டார். நான் அப்படியே எங்கள் அப்பாவை பார்க்குறேன், இங்கேருந்து ஓடிடலாமாடா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம சாம்பிள் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைக்காரர் என்ன நினைப்பார், ஓசியில் சாப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்பார்ல. ஸோ நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னோட அப்பாவை, என்னடா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கடையிலேருந்து வர்றப்ப என்னோட அப்பா ஒரு 1/2 kg மட்டும் சாக்லேட் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வெளியே வந்தாங்க. நான் ரொம்ப சின்ன பையன் அது நடந்த டைமில், அப்பா எனக்கு பெருசாக எதுவும் புரியலை. ஆனால் இப்போ நான் அந்த சேம் மொமெண்ட்டை யோசித்து பார்க்குறப்போ, ஒருவேளை அந்த கடைக்காரர் அந்த சாம்பிள் சாக்லேட்டை என்னோட அப்பாவுக்கு கொடுக்காம இருந்திருந்தாரு அப்படின்னா என்னோட அப்பா கண்டிப்பாக அந்த 1/2 kg சாக்லேட்டை வாங்கியிருக்கவே மாட்டார். ஓகே, இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனால் இதை இன்னும் டீகோட் பண்ணி டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். செம்மையான ஒரு லெசன் வந்து இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, ஸ்டெப் 1ல் தான் என்னோட அப்பா இருக்காரு. ஓகேவா, ஸ்டெப் 1ல் என்னோட அப்பா நின்றுட்டு இருக்காரு. ஆனால் ஸ்டெப் 3ல் தான் இந்த சாக்லேட் ஸ்டோர் ஓனர் வந்து நிற்கிறாரு. ஓகேவா, என்னோட அப்பா ஸ்டெப் 1ல் இருக்காரு, சாக்லேட் ஸ்டோர் ஓனர் வந்து ஸ்டெப் 3ல் இருக்காரு. இப்போ என்னோட அப்பா இந்த ஸ்டெப் 3க்கு போனால் மட்டும்தான், ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 3க்கு போனால் மட்டும்தான் அந்த சாக்லேட்டை என்னோட அப்பா வாங்குவார். இப்போ டைரக்டாக ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 3க்கு என்னோட அப்பாவை கொண்டு போக முடியாது. நமக்கு நடுவில் ஸ்டெப் 2ன்னு ஒன்று வேணும். ஓகே, இப்போ இந்த சாக்லேட் ஸ்டோர் ஓனர் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட அப்பாவை ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 2க்கு கொண்டு வரணும். அப்படி ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 2க்கு கொண்டு வரதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் ஃப்ரீ சாம்பிள்ஸ்.
ஸோ ஃப்ரீ சாம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் என்னோட அப்பா ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 2 வந்தார். அண்ட் தென் ஃப்ரீ சாம்பிள்ஸை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 3க்கு போனார். அங்கே சாக்லேட்டை என்னோட அப்பா வாங்கினார். ஃப்ரீ சாம்பிள் கொடுக்கறது தானே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, எல்லா பிஸ்னஸ்லையும் ஃப்ரீ சாம்பிள் கொடுப்பாங்க தானே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்ல வர்றது அது கிடையாது. நான் இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நான் ஒரு பிஸ்னஸ் ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிஸ்னஸ் ஓனர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னோட ஆஃபீஸ்க்கு என்னை பார்க்குறவங்க எல்லாரும் நான் விற்கிற பொருளை வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் யாரெல்லாம் ஃபோனில் பேசுகிறாங்களோ அவங்க என்னோட பொருளை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இதே விஷயத்த அங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். அந்த பிஸ்னஸ் ஓனர் சொன்ன விஷயத்தில் ஓகே, இப்போ அந்த பிஸ்னஸ் ஓனர் சொன்ன விஷயத்தில் ஆல்ரெடி ஸ்டெப் 2ல யார் இருக்கா, யாரெல்லாம் ஆஃபீஸ் வராங்களோ அவங்கெல்லாம் ஸ்டெப் 2ல இருக்காங்க. ஓகேவா? ஆஃபீஸ்க்கு வர்றவங்க ஸ்டெப் 3க்கு போயிடுறாங்க, பொருளை வாங்கிடுறாங்க. ஓகே, ஆனா கால் பண்ணி பேசுறவங்க எங்க இருக்காங்க? ஸ்டெப் 1ல இருக்காங்க. ஓகே, புரியுதா நான் சொல்ல வர்றது? ஸோ இப்போ நான் அவருக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா, யாரெல்லாம் உங்ககிட்ட ஃபோன்ல பேசுறாங்களோ அவங்க கிட்ட டைரக்டா உங்களோட பொருளை விற்க ட்ரை பண்ணாம அவங்க எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு வர வைங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ பேசிக்கலி ஆஃபீஸ்க்கு அவங்கள நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 2க்கு நம்ம அவங்கள கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஸ்டெப் 2லேருந்து ஸ்டெப் 3க்கு அவங்களால ஈஸியாக போக முடியுது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் நமக்கு இருக்கு. அப்போ ஸ்டெப் 1லேருந்து அவங்கள நம்ம ஸ்டெப் 2 கூட்டு வரணும். அப்போ கால் பேசுறவங்கள நீங்க ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம பொருளை நம்ம விற்கிறப்ப கன்வர்ஷன் அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. இங்க ஃபண்டமெண்டலி ஒரு சில விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த ஸ்டெப் 2, எதுக்காக என்னோட கஸ்டமர் கிட்ட நான் டைரக்டா வைக்காம நடுவுல ஒரு ஸ்டெப்பை நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இங்க நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் என்னோட பிசினஸ்ல யூஸ் பண்ணேன். அது நான் எப்படி ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த 2 எக்ஸாம்பிள்லையும் நடந்த விஷயம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சாக்லேட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சாக்லேட் எக்ஸாம்பிள்ல நம்ம எதுக்காக ஒருத்தவங்களை ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 2க்கு கொண்டு வரோம் அப்படின்னா, ஸ்டெப் 1ல அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலா தான் உங்களோட ஸ்டெப் 2 இருக்கணும். இந்த சாக்லேட் எக்ஸாம்பிள்ல ஸ்டெப் 1ல என்னோட அப்பா இருக்காரு. இப்போ ஸ்டெப் 1ல இருக்கும்போது அவருக்கு இருந்த கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, will this chocolate be tasty? இந்த சாக்லேட் டேஸ்டா இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி ஸ்டெப் 1ல என்னோட அப்பாவுக்கு இருந்திருக்கும். அப்போ இந்த கேள்விக்கான பதிலா தான் ஸ்டெப் 2 இருந்துச்சு. அப்போ ஸ்டெப் 2க்கு போனோடனே ஸ்டெப் 2ல ஃப்ரீ சாம்பிள் கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே டைரக்டா ஸ்டெப் 3ல பர்ச்சேஸ் நடக்குது. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள்ல ஸ்டெப் 1ல கால்ல பேசுறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு என்ன கேள்வி இருக்கும்? கேன் ஐ ட்ரஸ்ட் திஸ் பர்சன்? இந்த பர்சனை நான் ட்ரஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற கேள்வி ஸ்டெப் 1ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அப்போ ஸ்டெப் 2 அந்த கேள்விக்கான ஆன்சரை பண்ணணும். ஆஃபீஸ்க்கு நம்ம அவங்களை கூட்டிட்டு வரப்ப என்ன ஆகுது? ஓகே, இவரை நம்பலாம் அப்படின்ற ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டெப் 3ல பர்ச்சேஸ் நடக்குது. ஓகே, இந்த ஃப்ரேம் ஒர்க்கை தான் நான் 1 ஸ்டெப் க்ளோசர் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதாவது உங்களோட கஸ்டமரை 1 ஸ்டெப் உங்களோட ப்ராடக்ட் பக்கத்துல கூட்டிட்டு வரீங்க. அப்பதான் அவங்க பர்ச்சேஸ் பண்ண ரெடியா இருப்பாங்க. நான் எப்படி இந்த ஃப்ரேம் ஒர்க்கை என்னோட பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அண்ட் இதுலயே ஒரு அட்வான்ஸான ஒரு சூப்பரான மேட்டர் இருக்கு. அதை நான் சொல்றப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை எப்படி என்னோட பிசினஸ்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அண்ட் இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷனா நீங்க எப்படி இதை அடுத்தடுத்து இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க யோசிச்சு உங்களோட பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதை நான் சொல்றேன். 1 ஸ்டெப் க்ளோசர் ஃப்ரேம்வொர்க். ஓகே, ஸோ என்னோட பிஸ்னஸில் பேசிக்கலி நான் கோர்ஸ் தான் செல் பண்ணுறேன்.
ஓகேவா? ஸோ ஸ்டெப் ஒன்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸ்டெப் 3ல என்னோட கோர்ஸ் இருக்கு. ஓகே, இனிஷியலாக நான் என்ன பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, டைரெக்டாக காலில் என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட நான் பேசி என்னோட ப்ரோக்ராம் வாங்கிக்கோங்க, என்னோட ப்ரோக்ராமில் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். இந்த டைமில் எனக்கு சேல் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட் என்னை நம்பி ப்ரோக்ராமை வாங்குறதுக்கான அந்த நம்பர் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன் இந்த நம்பர் கம்மியாக இருக்குது, எப்படி என்னோட ஸ்டூடெண்ட்டை 1 ஸ்டெப் க்ளோஸராக கொண்டு வருது அப்படின்னு நான் யோசிச்சப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் கால் பண்ணி பேசுகிறேன். அப்போது இவங்களுக்கு என்ன குவஸ்டின் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன். அப்போ அவங்களுக்கு இருந்த குவஸ்டின் என்ன அப்படின்னா, will I be able to understand what he teach? அதாவது நான் சொல்லித்தர விஷயம் அவங்களுக்கு புரியுமா புரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ இந்த கேள்விக்கான பதில ஸ்டெப் 2ல அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அப்பதான் ஸ்டெப் 2ல ப்ரீ புக் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். ஓகே, ப்ரீ புக் அப்படின்ற கான்செப்ட்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்களோட ப்ரோக்ராம்ல இருக்கிற ஒரு செட் ஆஃப் மாடியூல்ஸை அவங்களுக்கு கொடுத்து, நீங்க கோர்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னோட இந்த கோர்ஸ் மாடியூலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த கோர்ஸில் நான் என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் படித்ததை வச்சு, நான் உங்களுக்கு ஒரு மாடியூல் கொடுத்தேன் இல்லையா, அந்த ஒரு குட்டி மாடியூலை நீங்கள் படித்ததை வச்சு டெஸ்ட் எழுதுங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணால் மட்டும் நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ரீ புக் மெத்தட் அந்த இடத்துல நான் போட்டேன். இங்கே 2 விஷயம் நடக்குது. ஒன்று, என் கஸ்டமருக்கு, என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு இருந்த குவஸ்டின் சால்வ் ஆகுது. என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நமக்கு இது புரியுமா புரியாதா அப்படின்னு அவனுக்கு இருக்கிற கேள்வியை என்னோட ப்ரீ புக் சால்வ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். அதாவது கோர்ஸ்குள்ளே யாராவது என்ரோல் ஆகி வராங்க அப்படின்னா அவங்க ப்ரோக்ராமை முடிக்கிற வரைக்கும் கமிட்டடாக லேர்ன் பண்ணி ரெகுலராக கிளாஸஸ் மிஸ் பண்ணாமல் அவங்க ப்ரோக்ராம் முடிக்கணும். அப்போ தான் அவங்களால நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆக முடியும். எனக்கும் அந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும். அப்போது இந்த டெஸ்ட் எனக்கு 2யுமே சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, ஸோ இங்கே நான் இன்னொரு மேட்டர் சொல்கிறேன். ஓகேவா, நான் இந்த மாதிரி கால் பண்ணுறேன், ப்ரீ புக் பண்ணுறாங்க. ப்ரீ புக் பண்ணுறவங்க எல்லாரும் என்னோட கோர்சஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களோட கஸ்டமர் எப்பயுமே ஸ்டெப் 1ல இருந்து ஸ்டெப் 3க்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. உங்களோட கஸ்டமர் 2 ஸ்டெப் பின்னாடி கூட தள்ளி நிற்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 ஸ்டெப்ஸ் தேவைப்படலாம். அப்படி நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களோட ப்ரோக்ராமோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். பேசிக்கலி நான் எப்படி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் என்னோட ஆக்சுவல் பிஸ்னஸ்ல இருந்தே நான் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நம்பர்ஸோட இந்த டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நம்பர்ஸை பேஸ் பண்ணி, பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஸ்டெப் 1 இருக்கு. ஸ்டெப் 1ல என்கிட்ட 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து உங்களோட ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ நான் இவங்களுக்கு என்ன பண்றேன், ஸ்டெப் 2ல நான் இவங்களுக்கு ப்ரீ புக் கொடுக்குறேன். ஸோ 100ல இருந்து லெட்ஸ் சே ஒரு 30 பேர் ப்ரீ புக் பண்றாங்கன்னு வைங்க. ஓகே, விச் இஸ் 30%. ஸ்டெப் 1ல இருந்து ஸ்டெப் 2க்கு போறவங்க எத்தனை பேர்? 30%. 30 பேர் வந்து ப்ரீ புக்கு போறாங்க. ப்ரீ புக்ல இருந்து ஸ்டெப் 3 யாரெல்லாம் ப்ரீ புக் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்றாங்க. எல்லாருமே கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணல. ஓகே, இந்த நம்பரை தான் நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். 30 மெம்பர்ஸ் வந்து ப்ரீ புக் பண்ணிருக்காங்க, 30% ஆஃப் த பீப்புள். ஓகே, லெட்ஸ் சே இதுல இருந்து ஒரு 24 பேர் தான் ப்ரீ புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, which is 80%. ஓகே, ஸோ எனக்கு என்ன ஆயிருக்கு, 100ல இருந்து ப்ரீ புக் பண்றவங்க 30 பேர், அதுல இருந்து என்னோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணவங்க 24 பேர். ஓகே, ஸோ இங்க இருந்து இங்க 30%, இங்க இருந்து இங்க 80%. ஸோ ஸ்டெப் 2 டு ஸ்டெப் 3 வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸ்டெப் 2 டு ஸ்டெப் 3 இங்க வந்து ஆல்ரெடி 80% நடக்குது. ஸோ இதை நான் தொடர்றதுக்கு அவசியம் இல்லை, இது சூப்பரா ஒர்க் ஆகுது. ஆனா 100 to 30
ஃபர்ஸ்ட் என்கிட்ட கோர்ஸ் பத்தி கேட்கிறவங்க 30 பேர் மட்டும்தான் ப்ரீ புக் பண்றாங்க, 70 பேர் பண்ணல. ஓகே, இங்க ஐ ஷுட் திங்க் ஆஃப் சம்திங் எல்ஸ். நான் இங்க வேற ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஸோ தட் 24 அப்படின்னு இருக்கிற என்னோட இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? அப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் வந்து உள்ள கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா கவனிங்க. ஸ்டெப் 1ல 100 பேர் ப்ரோக்ராமுக்கு என்கொயர் பண்றாங்க. இப்போ நான் டைரக்டா இவங்களை ப்ரீ புக் பண்ண வைக்காம, ஓகே, டைரக்டா நீங்க ப்ரீ புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம, ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ப்ரீ புக்கு வந்து என்னோட ப்ரோக்ராம்ல ஆக்சுவலா நான் ஒரு பே வாங்குறேன், 1000 rupees அப்படின்னு சொல்லி நான் வந்து பே வாங்குவேன். அண்ட் இந்த பே வந்து நான் ரீஃபண்டும் பண்ணிடுவேன். இன்கேஸ் அவங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ணல அப்படின்னா நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு கமிட்மெண்ட்காக, ஓகே, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அகெயின் 100 பேர் வந்து கோர்ஸுக்கு வந்து என்கொயர் பண்றாங்க. நான் வந்து இந்த டைம் அவங்கள டைரக்டா ப்ரீ புக்காக அனுப்பாம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டைம் அவங்கள ஒரு லைவ் கிளாஸ்க்கு அனுப்புறேன். ஓகேவா? ஒரு லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். இங்க நான் இன்னொரு கேள்வியை சால்வ் பண்றேன். என்னோட கோர்ஸ்க்கு படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ நான் அந்த கேள்வியையும் என்னோட செகண்ட் ஸ்டெப்ல சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ அப்போ லெட்ஸ் சே 50 பேர் இங்க வராங்க. எத்தனை பேர் வராங்க? லைவ் கிளாஸ்க்கு 50 பேர் வராங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? லைவ் கிளாஸ்க்கு வந்தவங்களை ப்ரீ புக் பண்ண வைக்கிறேன். அப்போ அந்த 50ல இருந்து, லைவ் கிளாஸ்க்கு வந்த 50 பேர்ல இருந்து 40 பேர் ப்ரீ புக் பண்றாங்க. ஓகே, 40 பேர் ப்ரீ புக் பண்றாங்க. அண்ட் தென் அந்த ப்ரீ புக்ல இருந்து நான் என்ன பண்றேன்? கோர்ஸ் பர்ச்சேஸ்க்கு நான் அனுப்புறேன். அண்ட் அதே 80% இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ண சேம் 80% நம்ம இங்கேயும் கொண்டு வந்தோம் அப்படின்னா 40ல 80% would be around 32. அதே 80%. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு? லாஸ்ட் டைம் நம்ம கோர்ஸ் ப்ரோக்ராமோட சேல் வந்து 24 இருந்துச்சு. இந்த டைம் நம்ம ப்ரோக்ராமோட சேல் வந்து 32 இருக்கு. ஓகே, அந்த நம்பர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் அந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணி பாருங்க. இப்போ ஸ்டெப் 1ல இருந்து ஸ்டெப் 2க்கு 50%. ஸ்டெப் 1ல இருந்து ஸ்டெப் 2 போயிருக்காங்க. ஸ்டெப் 2ல இருந்து ஸ்டெப் 3க்கு எத்தனை பர்சன்ட் போயிருக்காங்க? 80%. ஸ்டெப் 3ல இருந்து ஸ்டெப் 4க்கு 80%. ஓகே, ஸோ ஓவராலா இந்த மாதிரி நம்ம லெவல் செட் பண்றது மூலமா நம்மளோட கோர்ஸோட ரெவென்யூ இல்ல நீங்க விற்கிற சர்வீஸோட ரெவென்யூ என்னவா இருந்தாலும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஒரு ஸ்டெப்லையும் உங்களோட கஸ்டமருக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்க சால்வ் பண்ணணும். இப்போ நான் சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையும் திரும்ப அகைன் ரீப்ளே பண்ணி பாருங்க. உங்களோட பிஸ்னஸ்ல ஸ்டெப் 2 என்னது? உங்களோட கஸ்டமர் என்கொயர் பண்றாங்க, பட் கொஞ்சம் பேர் தான் உங்களோட பொருளை பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா நடுவில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அது என்ன? அவங்களோட கேள்விக்கு என்ன கேள்விக்கு பதில் தெரியாம இருக்கு, அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்க முடியுமா அப்படின்றத ஸ்டெப் 2ல பாருங்க. அப்படி பண்றப்ப டெஃபினட்டா உங்களோட பிஸ்னஸ்ல நடக்கிற அந்த சேல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நான் இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி கத்துக்கிட்டேன். அது எல்லாத்தையும் நான் ஒரு புக்கா எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த புக்கை வந்து நான் பப்ளிக்காக எங்கேயும் ரிலீஸ் பண்ணல. ஆல்மோஸ்ட் ஒரு 100+ பீப்புள் இந்த புக்கை வந்து ரீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாருக்கிட்டே இருந்து பயங்கரமான ஃபீட்பேக், ரொம்ப நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து கீழே லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க்ல போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ லெட் மீ நோ இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருக்கா, அண்ட் இந்த மாதிரி வேற என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸில் என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாத்தையும் காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அது எல்லாத்தையும் நான் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். Bye bye. See you next video.